இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது exercise 2.5 6th question. If mod z minus 2 by z equal to 2, show that the greatest and least value of mod z are root 3 plus 1 and root 3 minus 1 respectively. Then greatest value of mod z is root 3 plus 1 and the least value of mod z is root 3 minus 1. mod z மீ பெரும் மற்றும் மீ சிறு மதிப்புகள் root 3 plus 1 மற்றும் root 3 minus 1 என எழுதுக. So first given mod z minus 2 by z equal to 2. இது கொஸ்டினில் கொடுத்துருக்குது. அடுத்தது ஒரு ஃபார்முலா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். modulus of mod z1 minus mod z2 less than or equal to modulus of z1 plus z2. then இதில் z1 இருக்கக்கூடிய இடத்துல z போடுறோம், z2 இருக்கக்கூடிய இடத்துல minus 2 by z, z1 இருக்கக்கூடிய இடத்துல இதுலேயும் z, z2 இருக்கக்கூடிய இடத்துல minus 2 by z. So mod z minus 2 by z less than or equal to modulus of z plus minus 2 by z mod z1 இருக்கக்கூடிய இடத்துல z, இதுலேயும் z, இதுலேயும் z, z2 இருக்கக்கூடிய இடத்துல minus 2 by z. So இதுலேயும் minus 2 by z, இதுலேயும் minus 2 by z. Then modulus of mod z minus modulus of minus 2 is 2. So modulus குள்ளால minus வந்தாலும் அது பாசிட்டிவ் தான். So 2 by mod z. ரெண்டே தனித்தனியாக மாடல்ஸ் எடுக்கிறோம். நியூமரேட்டருக்கு மாடலஸ், டினாமினேட்டருக்கு மாடலஸ். நியூமரேட்டருக்கு மாடலஸ் எடுக்கும்போது மாடலஸ் ஆஃப் minus 2. அப்போ மாடலஸ்க்குள்ளால மைனஸ் வந்தாலும் அது பாசிட்டிவ் தான். ஸோ 2 பை மாடலஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z ப்ளஸ் இன்டு மைனஸ் 2 by z. தென் mod z minus 2 by mod z modulus less than or equal to mod z minus 2 by z தான் 2 given in the question. So இது equal to 2. So இதுக்கு கூடிய இடத்துல 2 வரும். Then இந்த modulus எடுத்துறோம். modulus எடுக்கும்போது bracket mod z minus 2 by mod z. இது bracket, modulus கிடையாது, bracket. அப்படி இருக்கும்போது இந்த 2 வந்து ப்ளஸ் 2 ஆகவும் இருக்கலாம், மைனஸ் 2 ஆகவும் இருக்கலாம். மாடலஸ் எடுக்கும்போது மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான் வரும், 2 மட்டும் தான் வரும் மாடலஸ் போடும்போது. ஆனால் மாடலஸ் இல்லாமல் ப்ராக்கெட் போடும்போது அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ minus 2 வரும், +2 வரும். தென் மல்டிப்ளை பை mod z. எல்லாத்தையுமே mod z ஆல பெருக்கிறோம். mod z ஆல பெருக்கும்போது minus 2 into mod z less than or equal to இதை mod z கொண்டு பெருக்கும்போது mod z square minus இதை mod z கொண்டு பெருக்கும்போது mod z cancel ஆகிடும் 2 less than or equal to 2 mod z. எல்லாத்தையுமே mod z ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். இதை mod z ஆல மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ -2 mod z. இதை mod z ஆல மல்டிப்ளை பண்ணும்போது mod z ஸ்கொயர். இதை mod z ஆல மல்டிப்ளை பண்ணும்போது mod z கேன்சல் ஆகும், -2. இதை mod z போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 2 mod z. இனி இதை ரெண்டு பார்ட்ஸாக படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் -2 modulus z less than or equal to mod z square minus 2.
minus 2 mod z less than or equal to mod z square minus 2. இது ஒரு part. Then second part, இது less than or equal to 2 mod z. Mod z square minus 2 less than or equal to 2 mod z. இது less than or equal to இது. இந்த first part. Second part, இது less than or equal to இது. அது second part. இனி இதில் இந்த minus 2 mod z அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ இந்த 0 less than or equal to mod z square plus 2 mod z minus 2. மீதெல்லாம் அதே தான். இந்த minus 2 mod z அந்த சைடு கொண்டு போகும்போது plus 2 mod z. இதில் 0 ஆகும். அதே போல் இதில் இந்த 2 mod z இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ mod z ஸ்கொயர் இந்த ப்ளஸ் 2 mod z இங்கே வரும்போது மைனஸ் 2 mod z, இந்த ப்ளஸ் இங்கே வரும்போது மைனஸ் ஆகும். தென் மைனஸ் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. தென் இதை நேரே மாற்றி எழுதுறோம். இதை லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ mod z ஸ்கொயர் ப்ளஸ் 2 mod z மைனஸ் 2 greater than or equal to 0. அதே தான் எழுதுறோம். 0 less than or equal to இது greater than or equal to 0ன்னு மாற்றி எழுதுறோம். Then mod z square plus 2 mod z first ரெண்டு term அப்படியே தான் எழுதுறோம். Then mod z பக்கத்தில் இருக்கிறது 2. அந்த 2வை 2ஆல் டிவைட் பண்ணுனா 1. இந்த 2வை 2ஆல் டிவைட் பண்ணுனா 1. அந்த 1க்கு ஸ்கொயர் 1. அதை add and subtract. Plus 1 minus 1. Then in the minus 2 greater than or equal to 0. வேறு எதுவுமே செய்யலை. இதை அப்படியே எழுதிக்கிறேன். 2 mod z அப்படியே தான் எழுதிக்கிறேன். இந்த 2வை 2ஆல் டிவைட் பண்ணுனா 1 வரும். அந்த 1க்கு ஸ்கொயர் 1 தான். 1 ஸ்கொயர்னா 1 தான். அதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஏன்னா இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 நமக்கு கேன்சல் பண்ணால் இதுதான் கிடைக்கும். வேறு சேஞ்ச் ஆகாது. ஸோ இதே போல் தான் இதையும் செய்யறோம். mod z ஸ்கொயர் மைனஸ் 2 mod z இதே அதே வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 1. 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ அதை ஆட் அண்ட் சப்ராக்ட். ப்ளஸ் 1 மைனஸ் 1. தென் இந்த மைனஸ் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இடையில ஒரு 1 ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். எதுக்காக பண்ணுறோம்னா இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸையும் இந்த 1 வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸையும் mod z ப்ளஸ் 1 the whole square எழுதலாம். a plus b the whole square a square plus 2ab 2 mod z plus b square na 1 square na 1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸையும் a plus b the whole square ஃபார்மில் mod z plus 1 the whole square எழுதலாம். தென் கடைசியில் minus 1 minus 2 minus 3 greater than or equal to 0. அதே போல் தான் இதையும் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால a minus b the whole square. அப்போ mod z minus 1 the whole square ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸையும் a ஸ்கொயர்னா mod z ஸ்கொயர் minus 2ab னா 2 mod z plus b ஸ்கொயர்னா 1. தென் minus 1 minus 2 னா minus 3 less than or equal to 0. அடுத்தது mod z plus 1 the whole square greater than or equal to the minus 3 அந்த சைடு போகும்போது plus 3. mod z minus 1 the whole square less than or equal to 3. இந்த minus 3 அங்கே போகும்போது plus 3 ஆகும். Then mod z plus 1 greater than or equal to square root greater than or equal to plus or minus root 3 னுறோம். நம்ம plus மட்டும் எடுக்கிறோம். plus root 3 plus root 3 ஆக இருக்கலாம் minus root 3 ஆக இருக்கலாம். இப்போ x square equal to 9 னா x equal to plus or minus 3 னு சொல்லுவோம். 3 3 7 3. அதே போல mod z plus 1 the whole square greater than or equal to 3. mod z plus 1 greater than or equal to plus or minus root 3 னு வரும். ஆனால் வந்து பாசிட்டிவ் மட்டும் எடுத்தா வரும் plus root 3.
அதே போல இதுவும் mod z minus 1 less than or equal to root 3. Mod z greater than or equal to root 3 minus 1. இந்த plus 1 அந்த சைடு போகும்போது minus 1. அதே போல இந்த mod z less than or equal to root 3 plus 1. minus 1 அந்த சைடு போகும்போது plus 1. இது 1, இது 2. இதை combine பண்ணி எழுதுறோம். From 1 and 2, root 3 minus 1 less than or equal to mod z. Mod z greater than or equal to root 3 minus 1, root 3 minus 1 less than or equal to mod z. மாற்றி எழுதுறோம் அவ்வளோதான். Then இந்த mod z less than or equal to root 3 plus 1. இது ரெண்டையும் combine பண்ணி எழுதுறோம். mod z greater than or equal to root 3 minus 1, root 3 minus 1 less than or equal to mod z எழுதுறோம். Then இந்த mod z less than or equal to root 3 plus 1. So இதில் நமக்கு பார்த்தா தெரியும் mod z the least value root 3 minus 1, greatest value root 3 plus 1. So மீ சிறு மதிப்பு root 3 minus 1, மீ பெரு மதிப்பு root 3 plus 1. Therefore, the greatest value of mod z is root 3 plus 1. இது greatest value. இனி இது least value. The least value of mod z is root 3 minus 1. mod z இன் மீ பெரு மதிப்பு root 3 plus 1. mod z இன் மீ சிறு மதிப்பு root 3 minus 1. Then some of the question. Z1, Z2 and Z3 are three complex numbers. Then modulus of Z1 equal to 1, modulus of Z2 equal to 2, modulus of Z3 equal to 3. Again given mod Z1 plus Z2 plus Z3 equal to 1. Show that modulus of 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 equal to 6. இதெல்லாம் எழுதலாம். So first given mod Z1 equal to 1. First உள்ளது எடுக்கிறோம். mod Z1 equal to 1. Then squaring on both sides. ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ண போகிறோம். So mod Z1 square equal to 1 square. Then mod Z square Z bar எழுதலாம். So mod Z1 square Z1 bar எழுதலாம். Equal to 1 square na 1 தான். Then Z1 equal to 1 by Z1 bar. இந்த Z1 bar கீழே வரும். அதே போல next given mod Z2 equal to 2. Then squaring on both sides, mod Z2 square equal to 2 square. Then mod Z2 square Z2 bar equal to 2 square 4. Then Z2 equal to 4 by Z2 bar. The Z2 bar here. அதே போல third one. Given mod Z3 equal to 3. Then squaring on both sides. So mod Z3 square equal to 3 square 9. Then mod Z3 square Z3 bar equal to 9. So Z3 equal to 9 by Z3 bar. Then again one more condition given. Modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1. இதில் இந்த Z1, இந்த Z2, இந்த Z3 இவ்வளோதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Z1 1 by Z1 bar plus Z2 4 by Z2 bar
Z3, 9 by Z3 bar equal to 1. Then LCM, Z1 bar, Z2 bar, Z3 bar. இது மூணுமே LCM. Then இங்க 1 into இது வராது, இது ரெண்டு வரும். So Z2 bar, Z3 bar. இதில் 1 என்றால் 1 விட்டுலாம். Plus 4 into அது கீழே இருக்கிறது வராது. Z1 bar, Z3 bar. Z1 bar, Z3 bar. Plus 9 into இது வராது. Z1 bar, Z2 bar. Equal to 1. Then Z2 bar into Z3 bar சேர்த்து whole bar. Z2, Z3 whole bar plus அடுத்தது அதே போல 4 Z1, Z3 whole bar plus 9 Z1, Z2 whole bar by இதே எல்லாம் சேர்த்து Z1, Z2, Z3 whole bar equal to 1. Then இந்த மூணையுமே சேர்த்து whole bar போட போறோம். ஏன்னா Z1 plus Z2 the whole bar equal to Z1 bar plus Z2 bar. plus இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். So Z2, Z3 plus 4 Z1, Z3 plus 9 Z1, Z2 whole bar by Z1, Z2, Z3 bar equal to 1. Then இந்த மாடலஸை நியூமரேட்டருக்கு போடுறோம், டினாமினேட்டருக்கு போடுறோம், தனியாக செப்பரேட்டாக போடுறோம், தனித்தனியாக பிரிக்கிறோம், மேலே கீழே. ஸோ மாடலஸ் ஆஃப் Z2, Z3 plus 4 Z1, Z3 plus 9 Z1, Z2 bar by modulus of Z1, Z2, Z3 bar equal to 1. Then one more condition படிச்சோம். Mod Z bar equal to mod Z. Mod Z bar equal to mod Z. அந்த ப்ராப்பர்ட்டியில் படிச்சோம். Mod Z bar equal to mod Z. அப்போ இந்த bar இல்லாமல் எழுதலாம். So modulus of Z2, Z3 plus 4 Z1, Z3 plus 9 Z1, Z2 by அதே போல டினாமினேட்டர்லையும் bar இல்லாமல் எழுதலாம். So modulus of Z1, Z2, Z3 equal to 1. Then modulus of Z2, Z3 plus 4 Z1, Z3 plus 9 Z1, Z2 equal to இதை அப்படியே cross multiply பண்ணும்போது இது மேலே வரும். Modulus of Z1, Z2, Z3 modulus of Z2, Z3 plus 4 Z1, Z3 plus 9 Z1, Z2 equal to இதை தனித்தனியாக போடுறோம். Mod Z1, mod Z2, mod Z3 then equal to modulus of Z1 1, modulus of Z2 2, modulus of Z3 3. So equal to 3 2s are 6. Therefore modulus of Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 Z1 Z2 equal to 6 is the answer. Then 8th problem. If the area of the triangle formed by the vertices Z, IZ and Z plus IZ is 50 square units, find the value of mod Z. Vertices உள்ளது Z, IZ, Z plus IZ. Then area also given 50 square units. Find the value of mod Z.
Z, IZ, Z plus IZ ஐ முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு 50 சதுர அலகுகள் எனில் mod Z இன் மதிப்பு காண்க. Let Z, IZ and Z plus IZ denote the vertices A, B and C respectively of the triangle ABC. முக்கோண ABC இன் மூன்று முனைப்புள்ளிகள் ABC. A இல் Z எடுக்கிறோம், B இல் IZ, C இல் Z plus IZ எடுக்கிறோம். ஸோ இந்த முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்களை முதலாவது கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைடு AB. AB கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் A minus B. அப்போ AZ minus B IZ equal to modulus of Z காமன் அப்படியே எடுக்கிறோம் 1 minus I, then equal to பிரிச்சு எழுதுனா mod Z mod 1 minus I equal to mod Z. இதுக்கு modulus root of square of real part 1 square 1 plus square of imaginary part minus 1 the whole square is 1. So equal to root 1 plus 1 na root 2. So root 2 mod Z. This is AB. Then next side BC. BC கண்டுபிடிக்கணும்னா modulus of B minus C. So B IZ minus C na ரெண்டுக்குமே மைனஸ் வரும், minus Z minus IZ minus Z minus IZ, then IZ minus IZ cancel equal to modulus of minus Z வரும். modulus கூட மைனஸ் வந்தாலும் அது பாசிட்டிவ் தான், so mod Z. Then third side CA. CA equal to modulus of C minus A. So C na Z plus IZ minus A na Z. So Z minus Z cancel equal to modulus of IZ வரும். அப்போ அதை பிரிச்சு எழுதும்போது mod I mod Z, modulus of IZ அதை mod I mod Z equal to mod I na root of square of real part. இங்க real part இல்லவே இல்லை, so 0 plus square of imaginary part right பக்கத்துல 1 தான் இருக்கு, so 1 square 1, then mod Z equal to root 1. root 1 1 தான், so அந்த 1 விட்டுலாம் mod Z. So 3 sides over AB root 2 mod Z, BC mod Z, CA mod Z. Then BC square plus CA square equal to BC square na mod Z square, BC mod Z, BC square na mod Z square. அதே போல CA mod Z, CA square na mod Z square plus mod Z square. So இது ரெண்டை ஆட் பண்ணும்போது 2 mod Z square கிடைக்கும். So இதுதான் AB square. ஏன் AB square na AB root 2 mod Z. AB square na root 2 square 2 mod Z square. அதுதான் இங்க இருக்குது 2 mod Z square. அப்ப 2 mod Z square AB square எழுதலாம். So AB square. அப்ப BC square plus CA square equal to AB square. அப்ப இதுல காமன் லெட்டர் வந்து C. So angle C equal to 90 degree. So இதுல ஒரு triangle வரையறோம், C 90 degree. அப்ப C 90 degree னா இப்படி ஒரு triangle
A B C அப்போ இதுதான் 90 டிகிரி. C தான் இது ரெண்டுலேயுமே உள்ள காமன் லெட்டர் C, அதனால C 90 டிகிரி. அப்போ எப்படின்னா BC ஸ்கொயர் ப்ளஸ் CA ஸ்கொயர், BC ஸ்கொயர் ப்ளஸ் CA ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் ஹைபோடென்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். பித்தகோரஸ் தியரம். AB ஸ்கொயர் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் ப்ளஸ் CA ஸ்கொயர். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதான் இது. அப்படின்னா இது என்ன ஆகிறோம்? செங்கோணம் கோணம், ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். Therefore it is a right angled triangle. செங்கோணம் கோணம். Isosceles triangle னு சொல்லலாம். ஏன்னா two sides equal. BC opposite, CA opposite. Two sides equal ஆக இருந்தால் அது isosceles triangle, இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லலாம். இங்க நமக்கு right angled triangle தான் வேணும். So right angled triangle மட்டும் போட்டாலும் போதும். So it is a right angled triangle. Then area equal to right angled triangle का area நமக்கு தெரியும் of base into height of BH, base into height. Then area given 50. So our area will be 50 equal to 1/2 into base na idu base, idu height. Appo BC base, CA height. Appo BC na நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் mod Z. அதுதான் base. So mod Z. Then CA height. CA ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் mod Z. So height mod Z. Then இந்த 2 இங்க வரும்போது 50 into 200. So 100 equal to mod Z square. So mod Z into mod Z square. 2 இங்க வரும்போது 2 into 50 100. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது find the value of mod Z. அப்போ mod Z equal to 10. Mod Z square equal to 100. So mod Z equal to 10. 100 க்கு root 10. The ninth question. Show that the equation Z cube plus 2Z bar equal to 0 has 5 solutions. இந்த சமன்பாட்டுக்கு 5 தீர்வுகள் உண்டு என தருகிறார். So first Z cube plus 2Z bar equal to 0. இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குது. Then இந்த 2Z bar அந்த சைடு கொண்டு போகிறோம். So Z cube equal to minus 2Z bar. Then modulus எடுக்கிறோம் ரெண்டு சைடுமே. Modulus of Z cube equal to modulus of minus 2Z bar. Then mod Z cube, இந்த Z modulus of Z power n mod Z power n எழுதலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம். இந்த உள்ள இருக்கக்கூடிய என்ன மாடல்ஸ்க்கு வெளியே கொண்டு போகலாம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய 3 மாடல்ஸ்க்கு வெளியே கொண்டு போகலாம். ஈக்குவல் டு இதை பிரித்து எழுதும்போது மாடல்ஸ் ஆஃப் மைனஸ் 2 தான். மாடல்ஸ்குள்ள மைனஸ் வந்தாலும் அது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ மாடல்ஸ் ஆஃப் மைனஸ் 2 இஸ் 2 மாட் Z bar. தென் மாடல்ஸ் ஆஃப் Z cube அதாவது இந்த சைடு கொண்டு வரோம். ஸோ மைனஸ் 2 மாட் Z bar equal to 0. இது அப்படியே கொண்டு வரோம். Then mod Z cube minus 2 mod Z bar mod Z எழுதலாம். ஏற்கனவே ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருக்கிறோம். mod Z bar equal to mod Z equal to 0. Then mod Z காமனாக வெளியே எடுக்கிறோம். So mod Z square ஒரு mod Z வெளியே போயிட்டுனா இதை மீறி mod Z square தான் இருக்கும். minus 2 இந்த mod Z வெளியே போயிட்டு equal to 0. Then mod Z equal to 0 comma mod Z square minus 2 equal to 0. இதை தனித்தனியாக போடுறோம். mod Z equal to 0 mod Z square minus 2 equal to 0. Then mod Z square equal to the minus 2 அந்த சைடு போகும்போது plus 2. Then mod Z square Z bar எழுதலாம் equal to 2. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் mod Z square equal to Z bar. அப்போ mod Z square Z bar எழுதலாம்.
then Z bar equal to 2 by Z. Z bar equal to இந்த Z அப்படியே கீழே வரும். So first part mod Z equal to 0, then here Z bar equal to 2 by Z. So first இதை எடுக்கிறோம். Mod Z equal to 0 implies Z equal to 0 is a solution. Five solution உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு mod z equal to 0 னா z equal to 0 is a solution. ஒரு தீர்வு z equal to 0. ஏய் இது given equationல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். given equation z cube plus 2z bar equal to 0 becomes இதுல z bar கரெக்ட்டா 2 by z போறோம். அப்ப z cube plus 2 into z bar கரெக்ட்டா 2 by z. So 2 by z equal to 0. Then z cube plus 2 2s are 4 by z equal to 0. Then LCM எடுக்கும்போது z power 4. z power 4 plus 4 by z equal to 0. Then z power 4 plus 4 equal to 0. 0 into z 0. Then இதில் power 4 இருக்கிறதால it has 4 solution. இந்த பவர்ல 4 இருக்கிறதால it has 4 solutions. Then ஏற்கனவே இங்க ஒரு solution is equal to 0. Total number of solutions equal to 5. இங்க 4, இங்க 1. So 5. Therefore, the equation z cube plus 2z bar equal to 0 has 5 solutions. Then the problem, find the square roots of these three. First 4 plus 3i, second one minus 6 plus 8i, third one minus 5 minus 12i. Square root கண்டுபிடிக்கிறதுக்கு formula square roots of a complex number. ஒரு கலப்பெண்ணின் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா root of a plus ib equal to plus or minus root of mod z plus a by 2 plus I b by mod b root of mod z minus a by 2. இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா படிச்சுங்க. ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா செய்கிறது ஈஸி. பிரதியிடம் மட்டும் தான் செய்யணும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் லெட்ஸ் z equal to 4 plus 3i. ஃபர்ஸ்ட் இதை z எடுக்கலாம். ஸோ அடுத்து நமக்கு mod z தேவை. ஏன்னா ஃபார்முலாவில் mod z இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் mod z கண்டுபிடிக்கலாம். ஸோ mod z equal to square root of real part 4 square 16 plus square of imaginary part 3 square 9. So equal to root of 25 equal to 5. Then you find the square root of 4 plus 3i. Square root of 4 plus 3i equal to 4 plus 3i in வர்க்கமூலம் காண்க. So square root of 4 plus 3i equal to இதில் a இருக்கக்கூடிய இடத்துல 4 இருக்குது, b இருக்கக்கூடிய இடத்துல 3 இருக்குது. அப்போ a க்கு வேல்யூ 4, b க்கு வேல்யூ 3. அப்போ a இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் 4 போடு, b இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் 3 போடு, mod z இருக்கக்கூடிய இடத்துல 5 போடுவாங்க. ஸோ அந்த ஃபார்முலா காணாமல் தெரியணும், ஃபார்முலா எழுதணும். தென் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். a இடத்துல 4, b இடத்துல 3, mod z இடத்துல 5 அவ்வளோதான். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் mod z root of
mod z 5 plus a4 by 2 plus I b3 by mod 3 modulus of b root of mod z 5 minus a4 by 2 equal to plus or minus 5 plus 4 9 by 2 plus I 3 by modulus of 3 na 3 தான் root of 5 minus 4 1 by 2 3 cancel then equal to plus or minus 9 root 3 by root 2 plus I into root 1 by root 2 equal to plus or minus 1 by root 2 வெளியே எடுத்துலாம் so 1 by root 2 வெளியே எடுக்கும்போது 3 plus I இதுதான் first part answer then second part let z equal to minus 6 plus 8i then mod z equal to root of square of real part minus 6 the whole square is 36 plus 8 square is 64 so equal to root of 100 equal to 10 then square root of minus 6 plus 8i equal to a இருக்கக்கூடிய இடத்துல minus 6 b இருக்கக்கூடிய இடத்துல 8 அப்ப a இருக்கக்கூடிய இடத்துல minus 6 போடணும் b இருக்கக்கூடிய 8 போடணும் mod z இருக்கக்கூடிய 10 போடணும் so plus or minus root of mod z 10 plus a minus 6 so 10 minus 6 by 2 plus I b8 by mod 8 நாலும் 8 தான் then root of mod z 10 minus a minus 6 so இந்த minus ஆகும்போது plus 6 by 2 equal to plus or minus 10 minus 6 4 by 2 8 cancel plus I into 60 by 2 2 16 cancel பண்ணா 8 so equal to 2 and 4 cancel பண்ணா 2 so plus or minus root 2 plus I into root of 8 4 into 2 எழுதலாம் then equal to plus or minus root 2 plus I 4 root 2 4 root 2 வெளியே எடுக்கலாம் then equal to plus or minus root 2 காமனா வெளியே எடுக்கலாம் 1 plus 2i root 2 காமனா வெளியே எடுக்கும்போது இதுல 1 இதுல plus 2i then third part let z equal to minus 5 minus 12i then mod z equal to root of square of real part minus 5 square is 25 plus square of imaginary part minus 12 square is plus 144 so equal to root of 169 169 the root of 13 then root of minus 5 minus 12i equal to a equal to minus 5 b equal to minus 12 mod z equal to 13 plus or minus root of mod z 13 plus a minus 5 so minus 5 by 2 plus I b minus 12 by modulus of minus 12 is 12 தான் modulus உள்ள minus வந்தாலும் positive தான் so 12 then root of
mod is 30 minus a minus 5. So on the minus in the minus and the plus 5 by 2 equal to plus or minus root of 8 by 2, then plus into minus minus 12 cancel. So minus I root of 13 plus 5 18 by 2. Then 2 8 cancel பண்ணா 4. 2 18 cancel பண்ணும்போது 9. So equal to plus or minus 4 root 2 minus I into 9 root 3. So equal to plus or minus 2 minus 3i.